ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. ஆராதனைக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. இயேசு வந்திருக்காரு, உன்னை பார்க்க துடிக்கிறாரு. பாஸ்டர் வந்திருக்காரு, இப்ப பேச துடிக்கிறாரு. ஆலயம் தேவ ஆலயம், ஆலயம் தேவ ஆலயம். குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இறை இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய நாளின் பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக உபாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். அபீப் மாதத்தின் உன் கடவுளாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. அபீப் மாதத்தில்தான் உன் கடவுளாகிய கர்த்தர் உன்னை ராக்காலம் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் என்று கூறுகிறார். அபீப் மாதம் என்பது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் மாதத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு மாதம். யூதர்களுடைய பரிசுத்த நாட்காட்டியிலே முதல் மாதத்துக்கும் அவர்களுடைய மத சார்பற்ற நாட்காட்டியினுடைய மாதத்துக்கும் இடைப்பட்ட 7வது மாதமாக அபீப் மாதம் கருதப்பட்டு வந்தது. அபீப் என்ற சொல்லினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் பச்சை கதிர்கள் என்ற அர்த்தம். எகிப்தியருக்கு அவர்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுதலையாகி வரும்போது அவர்களுடைய வாழ்வு பசுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் உபாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் அபீப் மாதத்திலே நீ உன் கடவுளாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். கடவுளுடைய கடைசி வருகையிலே ஆண்டவருடைய தண்டனை அவர்களுக்கு பாபிலோனிய மக்களுக்கு கிடைக்கும் பொழுது அவர் உபாகமம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அபீப் மாதம் நீங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்தீர்கள். இந்த நாட்கள் சூரிய சந்திரம் போன்ற சடங்குகள் நிறைந்த ஒரு நாட்காட்டியாக இந்த நாட்காட்டி இருக்கிறது. இதையே இன்றைய கிறிஸ்தவர்களும் இதை பின்பற்றுகிறார்கள். அன்பான இறை மக்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் யோசுவா 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவர்கள் அபீப் மாதத்தில் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட மாதம்தான் இந்த அபீப் மாதம். இதனை யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் உங்களுக்கு பிரதான மாதமாக வருஷத்தினுடைய முதல் மாதமாக இந்த மாதத்தை கொடுக்கிறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு அந்த முதல் மாதம் கடவுள் மோசேக்கு சொல்லி மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். 430 வருடங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு நாட்காட்டி என்று ஒன்று கிடையாது. ஆனால் நிறைவாக பாபிலோனை விட்டு எகிப்தில் அடிமைத்தமாக செல்லப்பட்டவர்கள் 70 பேர் மற்றும் அங்கு குடியேறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாபிலோனிய நாட்டை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் கடைசி நேரத்தில் ஆண்டவராகிய கடவுள் வாதையை கொடுக்கிறார். கடைசி வாதை அதுதான் தலைச்சன்களை பழிவாங்குகின்ற பலியிடுகிற வாதை. அந்த வாதையிலிருந்து தன்னுடைய தேசத்தை காக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆடு மாடினுடைய பலியின் இரத்தத்தை கொண்டு ஒவ்வொரு வீட்டினுடைய நிலைக்கால்களில் பூசுவதை அறிகிறோம். ஆகவே இந்த அபீப் மாதம் பசுமை நிறைந்த வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் காட்டுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் மாதம் எது? நாம் என்று ரட்சிக்கப்பட்டோமோ, என்று திருமுழுக்கு எடுத்தோமோ, எப்பொழுது திடப்படுத்தல் ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கு பெற நம்மை வார்த்தையாலும் விசுவாசத்தாலும் வேத வசனத்தினாலும் ஒப்பு கொடுத்தோமோ அதுதான் அபீப் மாதம் கிறிஸ்தவ வாழ்வில். அப்படிப்பட்ட அபீப் மாதம் பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துகிற மாதம். அந்த மாதம் கடவுள் நமக்கு எச்சரிப்பாக கொடுத்திருக்கிறார். 430 வருடம் அடிமையாக இருந்த இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் எகிப்தில் அவர்களுடைய அந்த அடிமைத்தனத்தை விடுதலையாக்கி வெற்றியை கொடுத்த ஆண்டவர் இயேசு, ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய அளவற்ற இரக்கத்தையும் கிருபையும் இன்றைக்கு அவர்கள் கொடுத்து மோசே மூலமாக சொல்கிறார். உன் கடவுளாகிய கர்த்தருக்கு நீ பஸ்காவை ஆசரிக்க நினைக்க மறந்து விடாதே
இன்றைக்கு கடவுள் என்னை மீட்டெடுத்த அந்த நாளை நாம் மறந்து விடுகிறோம். கடவுள் என்னை ரட்சித்த நாளை மறந்து விடுகிறோம். கடவுள் எனக்கு அற்புதம் செய்த நாளை மறந்து விடுகிறோம். கடவுள் என்னை இந்த சபையிலே இணைத்ததை மறந்து விடுகிறோம். கடவுள் எனக்கு எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தார், அவற்றை மறந்து விடுகிறோம். அன்றைக்கு கூட என் அன்பான கடவுளுடைய பிள்ளையை, கர்த்தருக்கு விரோதமாக நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய வழிகளை துறப்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை விட்டு விலகுகிறோம். நமக்கு ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே அபீப் மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அபீப் மாதத்தில் நீங்களும் நானும் ஆண்டவரோடு இணைக்கப்பட, நம்முடைய பாவ வாழ்விலிருந்து விடுதலையாகி தேவனுடைய வாழ்க்கையை நோக்கி பயணப்பட கடவுள் அழைக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாம். நேசமுள்ள ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நாங்கள் உம்மிலே பலன் அடைந்தவர்களாக, உம்முடைய இரட்சிப்பை சுமந்தவர்களாக எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அபீப் மாதத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த மாதத்துக்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும்படி நடத்தும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் தூய ஆவியுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.